எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக நிலையான புகழுக்குரிய தூயிரை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக நிலையான புகழுக்குரிய தூயிரை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நற்கருணையில் வீற்றிருக்கின்ற எங்கள் நற்கருணை நாதரே, ஆற்றலையும் வல்லமையையும் உமது தெய்வீக தன்மையோடு இணைந்து இதோ இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களை கரம் பிடித்து உமது அன்பின் பாதையில் வழிநடத்த வந்தவரே, தந்தையோடு இருந்து தந்தையினுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து இந்த மண்ணுலகில் எங்களுடைய பாவங்களை போக்கி நாங்கள் என்றும் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக பாடுகளை ஏற்று மரணத்தை தழுவி மீட்பை கொடுத்த எங்கள் மீட்பரே, நாங்கள் திக்கற்றவர்களாக திதைத்து விடக்கூடாது என்பதற்காக வாழ்க்கையின் விளிம்பிலே நாங்கள் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக அனாதைகளாக அபலைகளாக இந்த மண்ணுலகில் திரிந்து விடக்கூடாது என்பதற்காக உங்களுக்கு துணையாளரை அனுப்புவேன் என்று அனுப்பிய எங்கள் அன்பு இயேசுவே, நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகள் என்பதை உம்மோடு நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை அழிவின் குழிவிலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உம்மையே எங்களுக்கு தாரை வார்த்து கொடுத்த எங்கள் அன்பு இயேசுவே, அப்பா, இந்த நேரத்தில் உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கின்றோம்.
அன்பு இயேசுவே, திருவருகை காலத்தின் 2வது வாரத்தில் மீண்டுமாய் உம்முடைய திருப்பிரசன்னத்தின் முன்னிலையில் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் அலைவரிசை வழியாக இல்லத்திலிருந்து செபித்துக் கொண்டிருக்கின்ற உமது அன்பு பிள்ளைகள் அனைவரையும் இயேசுவே, இந்த நேரத்தில் ஒரு பாதத்தில் சமர்ப்பித்து உம்முடைய ஆற்றலினால், உம்முடைய வல்லமையினால், உம்முடைய அபிஷேகத்தினால் நாங்கள் தூய்மை அடைய வேண்டும் என்பதற்காக, எங்கள் பாவங்களை நினைத்து அதற்காக மனம் வருந்தி உம்முடைய மன்னிப்பை பெற வேண்டும் என்பதற்காக அன்பு இயேசுவே, இந்த நேரத்தில் உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உம்முடைய திரு பிரசன்னத்தின் முன்பாக என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் எங்கள் குடும்பத்தையும் யாருக்கு நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம் அந்த பிள்ளைகள் அனைவரையும் இந்த ஒரு சில நிமிட துளிகளிலே உம்முடைய முன்னிலையில் எடுத்து வருவதை நாங்கள் பெருமை கொள்ளுகின்றோம். அப்பா, நாங்கள் என்றும் உமது பாதையில் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். உம்மோடு பயணிக்கின்ற பொழுது அதில் கிடைக்கின்ற ஒரு அலாதி பிரியம் எங்களுக்கு வேறு எதிலும் கிடைத்து விடவில்லை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். பல முறை உம்மை விட்டு பிரிந்திருந்தாலும் உமது அன்பை நிராகரித்து நாங்கள் ஒதுக்கி வாழ்ந்து கொண்டிருந்தாலும், சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது சாத்தானின் கரங்களுக்குள் எங்களை திணித்து விட்ட பிறகு, கயவர்களின் சூழ்ச்சிகளுக்குள் எங்களை பிணைத்து கொண்ட பிறகு, ஆதரவற்ற பிள்ளைகளைப் போல, நெருப்பிலிட்ட புழுவை போல நிராகரிக்கப்பட்டவனாக, ஓரம் கட்டப்பட்டவனாக, ஒதுக்கி வைக்கப்பட்டவனாக, குற்றம் செய்தவனைப் போல் சமுதாயத்தில் என்னை நிறுத்தி வைக்கின்ற பொழுது, இயேசுவே, உடைந்த உள்ளத்தோடு, நொறுங்கிய உள்ளத்தோடு, உம்மை ஏறெடுத்து பார்க்க முடியாமல் வெட்கி தலை குனிந்தவனாக, அப்பா, நான் ஒதுங்கிய தருணத்திற்காக இந்த நேரத்தில் மனம் வருந்தி உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கின்றேன். இன்னும் ஒரு சில வாரங்கள் இந்த உலகம் உமது வருகையை பார்த்து பெருமகிழ்ச்சி அடைந்து, ஆனந்தத்திலே மகிழ்ச்சி அடைந்து, எங்கள் மீட்பர் எங்களோடு வந்து தங்கிவிட்டார் என்ற உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக என்ற அந்த கீதத்தை ஒலிக்கின்ற பொழுது என் இதயத்தின் ஓரத்திலும் அதே மகிழ்ச்சி எழும்ப வேண்டும் என்று இந்த நேரத்திலுமே நாடி வந்திருக்கின்ற இயேசுவே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், எங்களை மறந்து விடாதே. உம்முடைய அன்பின் பிள்ளைகள் நாங்கள், உம்மோடு நாங்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எனவே அன்பு இயேசுவே, இந்த நேரத்தில் உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கின்ற எங்களையும், அலைவரிசை வழியாக உம்முடைய இல்லத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதோ இந்த நேரத்தில் உமக்கு அர்ப்பணிக்கின்ற பொழுது, அப்பா,
அப்பா, உம்முடைய ஆவியின் வல்லமையினால், ஆவியின் அபிஷேகத்தினால், உம்முடைய ஆற்றலினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்ள வேண்டும் என்று பார்த்து செபிக்கிறோம். உமது அருளும் இரக்கமும் மன்னிப்பும் ஆசீரும் என்றும் எங்களோடு இருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த ஒரு சில நிமிட துளிகள் உம்முடைய முன்னிலையில் அமர்ந்திருக்கின்ற எங்களுக்கு ஆற்றலின் வல்ல தகப்பனாக, வழிகாட்டக்கூடிய நல்ல நண்பனாக, ஒரு நல்ல மருத்துவராக, நல்ல ஆசிரியராக, நல்ல ஆலோசகராக உம் வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையின் வழித்தடமாக இருக்க வேண்டும் என்ற நேரத்தில் பார்த்து செபிக்கிறோம். உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீரே எங்கள் அன்பு தகப்பனாக இருந்து துவண்டு போன நேரத்தில் தோல் கொடுத்தவரை போல, உடைந்து போன நேரத்தில் எங்களை மார்போடு சாய அரவணைத்துக் கொண்டது போல, ஒரு தாய் தன் பிள்ளைகளை தோல் மீது போட்டு தாளாட்டுவது போல நீர் எங்களை அரவணைக்க வேண்டுமா இவ்விடம் வந்திருக்கிறோம். இயேசுவே, எங்களை ஆசீர்வதியும் அப்பா. இயேசுவே, எங்களை அரவணைத்துக் கொள்ளும். இயேசுவே, எங்களை உம்மோடு இணைத்துக் கொள்ளும். இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களுக்கு நீர் ஒருவரே, எங்களுக்கு நீர் ஒருவரே அன்பின் அடையாளமாக, நீரே எங்கள் ஆறுதலின் தகப்பனாக இந்த நேரத்தில் எங்களுக்கு துணையாக இருக்க உம்மை பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்று எங்களை வழிநடத்தவே. ஆசீர்வதியின் தகப்பனே, ஆசீர்வதி, ஆசீர்வதி, ஆசீர்வதி. அன்பென்னும் வீணையிலே நல்லானந்த குரலினிலே ஆலய மேடையிலே உன் அருளினை பாடிடுவே. அன்பென்னும் வீணையிலே நல்லானந்த குரலினிலே ஆலய மேடையிலே உன் அருளினை பாடிடுவே. அகமென்னும் கோவிலிலே என் தெய்வமாய் நீருப்பாய். அகமென்னும் கோவிலிலே என் தெய்வமாய் நீருப்பாய். அன்பென்னும் விளக்கேற்றி உன் அருளினை வேண்டிடுவே. அன்பென்னும் வீணையிலே நல் ஆனந்த குரலினிலே ஆலய மேடையிலே உன் அருளினை பாடிடுவே. வாழ்வென்னும் சோலையிலே நல் தென்றலாய் நீருப்பாய். வாழ்வெனும் சோலையிலே
நிழலாய் நீருப்பாய். தூய்மையெனும் மலரை நான் தாள்களில் படைத்திடுவேன். அன்பென்னும் வீணையிலே நல்லானந்த குரலினிலே ஆலய மேடையிலே உன்னருளினை பாடிடுவே. தென்றலை கமழ்ந்திடுமே என் தெய்வமே நீ இருக்க. தென்றலை கமழ்ந்திடுமே என் தெய்வமே நீ இருக்க. இன்பமே மலர்ந்திடுமே நான் உன்னிலே வாழ்ந்திருக்க. அன்பென்னும் வீணையிலே நல்லானந்த குரலினிலே ஆலய மேடையிலே உன்னருளினை பாடிடுவே. அன்பென்னும் வீணையிலே நல்லானந்த குரலினிலே ஆலய மேடையிலே உன்னருளினை பாடிடுவே. வாழ்வினும் சோலையில் அப்பா நீர் எங்களுக்கு நல்ல தென்றலாயிருந்து உமது அன்பின் தென்றலிலே நாங்கள் தவழ்ந்து வருகின்ற பொழுது உம்முடைய பாதத்தில் நாங்கள் தூய்மை என்கின்ற மலரை போல எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்க போகிறோம். எங்கள் அர்ப்பண வாழ்வு, எங்கள் ஆன்மீக வாழ்வு, இவை அனைத்தும் நீரே சிறந்த வழிகாட்டியாக இருந்து எங்களை காப்பாற்றப் போகிறீர் என்ற ஆழமான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஏதோ உடைய முன்னிலையில் வந்திருக்கிற எங்களை உடைய அன்பின் கரத்தினால் அரவணைத்து ஆசீர்வதித்து எங்கள் செவிமடல்களை தூய்மையாக்கி எங்கள் இதயத்தின் ஆழத்தில் உம்முடைய வார்த்தைகள் நல்ல விதைகளை கொண்டு விழுத்து நாங்கள் உம்முடைய அன்பின் கருவிகளாக, உம்முடைய அன்பின் பணியாளர்களாக, உம்முடைய அன்பின் சாட்சிகளாக என்றும் வாழக்கூடிய வரத்தை எங்களுக்கு நிறைவாக தந்திரட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆமென், ஆமென், ஆமென்.
கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 2வது வெள்ளிக்கிழமை நம்முடைய நற்கருணை நாதர் முன்னிலையிலே வீற்றிருக்கின்ற நம் அனைவருடைய சிந்தனைகள் சீர்தூக்கி பார்க்கவும், நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்பதை சிந்திக்கவும், கிறிஸ்து எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் எப்படி பிறரோடு என்னை வார்த்தைகளின் வழியாக, வாழ்க்கையின் வழியாக என்னை நான் அர்ப்பணித்திருக்கிறேன் என்பதையும் சிந்திக்க, இதோ இன்றைய நாளிலே நற்கருணை நாதர் உங்களையும் என்னையும் அன்போடு அழைத்திருக்கிறார். அழைப்பு என்பது பல விதங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்திருப்போம். அந்த அழைப்புக்கெல்லாம் நாம் எப்படி நம்மை பிரதிபலித்திருக்கிறோம் என்பதையும் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், நம் தேவைகளுக்காக ஒரு சில அழைப்பை நாம் உத்வேதமாக ஏற்றுக்கொண்டிருப்போம். ஒருவேளை நம்மிடமிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற அழைப்புகள் ஏதாவது இருந்தால் அந்த அழைப்புகளை நாம் நிராகரித்திருப்போம் என்பதும் உங்களுக்கும் எனக்கும் நன்றாக தெரியும். ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆதாம் ஏவாளுடைய சந்ததியாகிய நீங்களும் நானும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலும் ஆசைகளுக்கு மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை பல நேரங்களிலே நம்முடைய ஆன்மீக பயணத்தை அழிக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் இயேசுவின் அழைப்பு நமக்கு ஒரு மாறுபட்ட அழைப்பு. இயேசுவினுடைய அழைப்பு வாழ்வு தரக்கூடிய அழைப்பு. இயேசுவின் அழைப்பு என்றுமே நம்மை தூய்மையான, நேர்மையுள்ள அன்பின் பாதையில் அழைத்து செல்லக்கூடிய அழைப்பு. இந்த அழைப்பை உணர்ந்தவர்கள் தான் இன்று அன்னையாம் திருச்சபையிலே புனிதர்கள் என்று நாம் அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். அவருடைய பாத சுவடுகளை பின்பற்றி வாழ நாம் நினைக்கின்றோம். இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயத்தில் கூட எத்தனையோ நல்லுள்ளங்கள் இயேசுவின் அழைப்பை உணர்ந்தவர்களாக தங்கள் வார்த்தையிலும் செயலிலும் வாழ்விலும் இயேசுவை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் அழைப்பு அந்த அளவிற்கு ஒரு ஆழமுள்ள அழைப்பு, ஒரு மாற்று சிந்தனையை கொடுக்கக்கூடிய அழைப்பு. இயேசு எப்பொழுதும் நம்மை தன் கரத்தில் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து வழிதோடி வந்த ரத்தமும் தண்ணீரும் படை வீரனுக்கு பார்வை கொடுத்தது போல, இறந்து விட்டார் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் இறப்பு அவருக்கு இல்லை என்பதை, தன்னுடைய உடலிலிருந்து வழிதோடி வந்த கடைசி துளி ரத்தமும் தண்ணீரும் படை வீரனுக்கு வாழ்வு கொடுத்தது போல, பார்வை கொடுத்தது போல, அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தது போல, என்றுமே இயேசு உங்களையும் என்னையும் அன்பு செய்து கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய அன்பில் எந்த மாற்றமும் காண முடியாது. அவருடைய அன்பிலே எந்த விதமான வேறுபாடுகளையும் காண முடியாது. அவருடைய அன்பு நிரந்தரமானது, ஆழமானது, அரவணைக்கக்கூடியது, நம் நோயிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியது, நம் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியதுதான் இயேசுவினுடைய அன்பு.
இப்படிப்பட்ட ஒரு ஆழமான அன்பினை பெற்றிருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் மிகவும் ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் காணப்படும். பிரியமான அன்பின் தெய்வ பிள்ளைகள், அந்த வரிசையில் இன்று நற்செய்தி வாசகத்தை நீங்களும் நானும் ஆழமாக சிந்திக்க ஆரம்பித்தோம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் அத்தியாயத்திலே இயேசு கூறுகிறார் என்று மத்திய நற்செய்தியாளர் சொல்லுகிறார். யாரிடம்? மக்களிடம் கூறுகிறார். இயேசு மக்கள் கூட்டத்திற்கு கூறியது, இத்தலைமுறையினரை நான் யாருக்கு ஒப்பிடுவேன்? இத்தலைமுறையினரை நான் யாருக்கு ஒப்பிடுவேன்? அந்த அளவிற்கு அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். மனக்கவலைகளை, கஷ்டத்தை வெளிப்படுத்துகிறார். நம்முடைய சமுதாயத்திலே, குடும்பங்களிலே பெற்றவர்கள் சொல்லுவார்களே, நான் ஏன் இந்த பிள்ளையை பெற்றெடுத்தேன்? இந்த பிள்ளையை பெற்றெடுத்ததினால் எனக்கு சாபக்கேடுகள் தான் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன என்று ஒரு சில நேரங்களிலே தவறு செய்கின்ற குழந்தைகளை, பெற்றோருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத குழந்தைகளை, வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்தில் பிறருக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற குழந்தைகளை பெற்றவர்கள் பார்க்கிற பொழுது உள்ளத்தின் ஆழத்திலே அப்படிப்பட்ட வலியோடு, வேதனையோடு சொல்லுவார்கள், என் மகனால், என் மகளால் எனக்கு ஏற்படுகின்ற அவமானங்கள் எத்தனை எத்தனை என்று. இயேசு அந்த அளவிற்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த வார்த்தைகளை வேதனையோடு சொல்லுகிறார். இந்த தலைமுறையினரை நான் யாருக்கு ஒப்பிடுவேன்? ஏனென்றால் அந்த தலைமுறையர்கள் செய்த நிகழ்வுகளை இயேசு அற்புதமாக சொல்லுகிறார் இந்த நற்செய்தி வாசகத்தில். பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இணைப்பாளராக இறுதி இறைவாக்கினர் என்று சொல்லக்கூடிய திருமுழுக்கு யோவான் இறை வார்த்தையை மக்களுக்கு போதித்த விதங்கள், அவர் பேசிய வார்த்தைகள், அவருடைய நடைமுறை வாழ்க்கை அனைத்தும் யூத சமுதாயத்திற்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக எழுப்பப்பட்டது. ஏனென்றால் திருமுழுக்கு யோவான் அவருடைய தந்தை ஆலயத்திலே பணிபுரியக்கூடிய ஒரு குருக்களாக, குருத்தினுடைய மரபின் வழிமரபிலே பிறந்தவர். இந்த குருத்துவ வழிமரபில் பிறந்திருக்கின்ற இந்த திருமுழுக்கு யோவான் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தத்தையே மாற்றி அமைத்தது போல தன்னுடைய மூதாதையர்களுடைய வழிமுறையை மாற்றி அமைத்து தனக்கென்று ஒரு வழியை உருவாக்கி மக்கள் மத்தியிலே இறை வார்த்தையை போதிக்க ஆரம்பிக்கின்றார். இதுவே அந்த சமுதாயத்திற்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாற்றப்பட்டது. ஆலயத்தில் பணிபுரியக்கூடிய இவனுடைய தந்தையை போல இவனும் ஆலயத்தில் பணிபுரிய வேண்டுமே. ஆனால் இவனுடைய உடையை பாருங்கள், ஒட்டக மயிராடையை ஆடையாக அணிந்திருக்கின்றான். வெட்டு கிளிகளையும் காட்டுத்தேனையும் உண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரே, இவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? காட்டுப்பகுதியிலே, பாலைவன பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றானே, ஒருவேளை இவனுக்கு பேய் பிடித்திருக்கிறதோ என்று அவர்கள் திருமுழுக்கு யோவானை ஏளனமாக, அவதூறாக பேசிய தருணம் அது. வெளி தோற்றத்தை பார்க்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை ஒரு வேளையில் உண்மையாக இருக்கலாம். ஆனால் இயேசு அற்புதமாக சொல்லுவாரே, பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளைப் போல இருக்கிறீர்கள் என்று சொன்னாரே பரிசேயர்களை பார்த்து. திருமுழுக்கு யோவானுடைய வெளி அடையாளம், ஆடையும் உண்டுகின்ற உணவும் யூத சமுதாயத்திற்கு ஒருவேளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். செக்கரியாவுடைய வழிமுறையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால்
திருமுழுக்கு யோவானுடைய உள்ளம் என்பது தூய்மையாக இருந்தது. வாழ்க்கை ஒரு தூய்மையாக இருந்தது. ஆண்டவர் முன்னிலையிலே அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராக காணப்பட்டார். எனவேதான் திருமுழுக்கு யோவான் எனக்கு பின் வருகின்ற அவருடைய மிதியடிமாரை கூட அவிழ்க்க நான் தகுதியற்றவன் என்று தன்னை தாழ்த்தி கொண்டார். தவறு செய்தவர்களை நேரடியாக வார்த்தையினால் சாடினார். அழிவை நோக்கி நீங்கள் பயணித்துக் கொண்டீர்கள் என்று அவர்களை கண்டித்தார். எனவேதான் இந்த பரிசேய கூட்டம் அவரை பேய் பிடித்தவர் என்று சொல்லுவதை இது நற்செய்தி வாசகத்தில் இடம் வாசிக்க கேட்கின்றோம். அதோடு அவர்கள் நின்று விடாமல் இயேசுவினுடைய பணிவாழ்வையும் அவர்கள் சுட்டி காட்ட ஆரம்பித்தார்கள். இயேசு யாரோடு தன் பயணத்தை தொடர்ந்தார்? பாவிகள் என்று சமுதாய முத்திரை குத்தியவர்களை, விபச்சாரிகள் என்று சமுதாய முத்திரை குத்தியவர்களை, வரி தண்டுபவர்கள் அவர்களோடு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து இயேசு இந்த யூத சமுதாயத்திலே பரிசேயர்கள் முன்னிலையிலே ஒரு குற்றம் உள்ளவரை போல அவர்கள் சித்தரித்து காமித்தார்கள். ஏனென்றால் இயேசு பாவிகளோடு, வரி தண்டுபவர்களோடும் விபச்சாரிகளோடும் உண்ணுகிறார், குடிக்கிறார். இவர் பெரும் தீனிக்காரன் என்று இயேசுவை தவறான முறையில் சித்தரித்து காட்டினார்கள். இயேசுவுக்கும் திருமுழுக்கு யோவானுக்கும் எந்த விதமான மாறுபாடுகளும் இல்லை. இயேசு எதற்காக இந்த மண்ணுலகில் வந்தாரோ அதைத்தான் திருமுழுக்கு யோவான் முன்னதாகவே வெளிப்படுத்தினார். ஏனென்றால் தாயின் கருவறையில் இருக்கிற பொழுது இயேசுவினுடைய வருகை அவர் உணர்ந்து துள்ளி குதித்தார் என்று லூக்கா நற்செய்தியாளர் சொல்லுவார். எலிசபெத் அம்மாள் சொன்னாலே, உன் வாழ்த்தொழியை கேட்டவுடனே என் வயிற்றிலிருந்து குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஏனென்றால் தன் தாயின் கருவறையில் இருக்கிற பொழுது மீட்பராம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து வைத்தவர் அவர். எனவே திருமுழுக்கு யோவானும் இயேசு இந்த மண்ணுலகிலே இறையாட்சி பணிக்காக ஒற்றை பாதையில் அவர்கள் பயணித்து சென்றவர்கள். அவருடைய தோற்றங்கள் மாற்றமாக இருந்தாலும் சொல்லும் செயலும் ஒரே பாதையில் ஒன்றாக இணைந்து சென்றது. இதை ஏற்றுக்கொள்ளாமல் தான் இந்த பரிசேய கூட்டம் இயேசுவையும் திருமுழுக்கு யோவானையும் பேய் பிடித்தவர் என்றும் பெரும் தீனிக்காரன் என்றும் தவறாக சித்தரித்தார்கள். ஏன்? சுயநலம் அவர்களை ஆட்கொண்டது. நான் என்கின்ற அகந்தை அவர்களை ஆட்கொண்டது. எல்லாம் எனது, எனக்கு மட்டும்தான் என்று அவர்கள் சமுதாயத்தை அடக்கி ஆள ஆரம்பித்தார்கள். எங்களோடு நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று மக்களை அடிமைகளாக வழி நடத்தினார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இயேசுவையும் குறை சொன்னார்கள், திருமுழுக்கு யோவானையும் குறை சொன்னார்கள். ஒட்டுமொத்த மனித நேயத்தையும் அழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயத்தை அடக்கி ஒடுக்குவதற்கும் விரட்டி அடிப்பதற்கும் வேரோடு பிடுங்கி எறிவதற்காகவும் தான் இயேசு இந்த மண்ணுலகில் மனிதனாக பிறந்து வந்தார். அந்த பிறப்பை நோக்கி தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவில் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த திருவருகை காலத்தின் 2வது வாரத்திலே நீங்களும் நானும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற தருணத்தில் இந்த நற்கருணை நாதரை ஏற்றுக்கொள்ள தயார் செய்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல் எப்படி இருக்கிறது? நான் இயேசுவை பிறருக்கு பிரதிபலிக்கப் போகிறேனா, அல்லது என் வார்த்தையாலும் வாழ்வாலும் இயேசுவை மறைத்து என்னை நான் பிரதிபலிக்கப் போகிறேனா? ஒருவேளை இயேசுவை நான் பிரதிபலித்தேன் என்றால் ஒரு மகிழ்ச்சிக்குரிய தருணம் அது. இல்லை என்றால் ஒருவேளை இயேசுவை நான் மறுதலிக்கப் போகிறேன், இயேசுவை மறைத்து என்னை மட்டும்தான் முன்னிலைப்படுத்த போகிறேன் என்று நாம் வாழ்ந்தோம் என்றால் இதுவே சரியான தருணம். அவருடைய முன்னிலையில் நாம் அமர வேண்டும். இயேசுவே,
நான் பாவியாக இருக்கிறேன், என் பாவங்களையும் குற்றங்களையும் நீர் கழுவி என் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற தீய சிந்தனைகளையும் தவறான சிந்தனைகளையும் எடுத்துவிட்டு என்னை நீ ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று நாம் இயேசுவின் முன்னிலையில் நம்மை அர்ப்பணித்தோம் என்றால், இதோ இந்த ஒரு சில நிமிட துளிகள் அவர் முன்னிலையில் அமர்ந்து கொண்டிருப்பது நமக்கு ஆற்றலையும் வல்லமையும் கொடுக்கும் என்று நம்பிக்கை இருக்க வேண்டும். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, இதோ ஆலயத்திற்கு போனேன், திருப்பலியில் கலந்து கொண்டேன், இறை வார்த்தைக்கு செவிமடுத்தேன், நற்கருணை உண்டு கொண்டேன், நற்கருணை ஆசீர்வாதத்திலே கலந்து கொண்டேன், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வீடு திரும்புகிறேன் என்று கடமைக்காக நம்முடைய ஆன்மீக பயணம் தொடர்ந்து கொண்டிருந்தால் அதில் எந்த பலனுமே இருக்காது. நம்முடைய ஆன்மீக பயணம் கடமையை தாண்டி செயலில் இறங்க வேண்டும். திருமுழுக்கு யோவான் தன் வார்த்தையாலும் வாழ்வாலும் ஆண்டவரை பிரதிபலித்தது போல, இயேசுவும் தன் வார்த்தையாலும் வாழ்வாலும் தன் தந்தையை பிரதிபலித்தது போல, கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்ற பெருமையோடு மார்த்தட்டி கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் நம்முடைய வார்த்தையாலும் வாழ்வாலும் இயேசுவை பிரதிபலித்தோம் என்றால்தான் வர இருக்கின்ற கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நம் ஆன்மீக வாழ்விற்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், நம் குடும்பத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், நம் பங்கு தளத்திலே ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அன்னையாம் திருச்சபையிலே நாம் இயேசுவின் அன்பின் பணியாளர்களாக நாம் நிலைத்து நின்று வர இருக்கின்ற சமுதாயத்திற்கு இயேசுவை நாம் வெளிப்படுத்த முடியும். இது இயேசு அதற்காகத்தான் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பு ஒரு சாதாரண அழைப்பு அல்ல. இந்த அழைப்பு ஒரு மாறுபட்ட அழைப்பு. இந்த அழைப்பு உங்களுக்கும் எனக்கும் அவருடைய அன்பின் பணியாளர்களாக வாழ வேண்டும் என்று கொடுத்திருக்கின்ற அழைப்பு. எனவே இயேசுவின் அழைப்பை ஏற்றுக்கொள்வோம், இயேசுவின் முன்னிலையில் நம்மை அர்ப்பணிப்போம். நம் சொல்லும் செயலும் இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும் என்று இதோ இந்த நேரத்தில் அவரிடம் மண்டியிட்டு செபிப்போம். அவருடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் முழந்தாளிடுவோம். இப்பொழுது கண்களை மூடி இந்த நேரத்தில் இயேசுவின் முன்னிலையில் வந்திருக்கிற நாம் அவருடைய திருமுகத்தை நம்முடைய மனக்கண்களில் நாம் உற்று நோக்கி என் அன்பு இயேசுவே, என் வாழ்க்கையை மாற்றி அமைக்க வந்த எங்கள் அன்பு தகப்பனே, நாங்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக உம்மையே சிலுவையில் அர்ப்பணித்த எங்கள் இயேசுவே என்று அவரிடம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். அப்பா, இந்த நேரத்திலே உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கிற நான் என் வாழ்க்கை முழுவதுமாக மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக என்றுமே உமது பாதையில் நான் உமக்கு உரியவனாக வாழ வேண்டும் என்பதற்காக இயேசுவே என்னை அர்ப்பணிக்க வந்திருக்கிறேன். அப்பா, என்னை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்முடைய முன்னிலையில் நான் இருக்கிறேன். இப்பொழுது நீரே என் அன்பு தெய்வம், உம்முடைய திருப்பாதத்தில் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் என்று ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம்.
அன்பு இயேசுவே, இந்த நேரத்தில் உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கின்ற எங்களை அலைவரிசை வழியாக தங்கள் இல்லத்திலிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் நீ நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன் இயேசுவே. உம்முடைய பிறப்பின் வருகைக்காக தயாரித்துக் கொண்டிருக்கின்ற எங்களையும் எங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற எல்லா அருள்வரங்களையும் ஆசீர்வாதத்தையும் இந்த நேரத்திலே நீ கொடுத்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய வருகை எங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியை தர வேண்டும் என்று நினைக்கிறோம். உடைந்து போன உள்ளத்தோடு, நொறுங்கிய உள்ளத்தோடு, பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, பல காயங்களுக்கு மத்தியிலே, வேதனைகளுக்கு மத்தியிலே எங்கள் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் இது இந்த நற்கருணை ஆசீர்வாதத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு ஒரு பெரும் ஆறுதலை கொடுத்திருக்கிறது என்று நாங்கள் மகிழ்ச்சியோடு உடைய திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம் இயேசுவே. அப்பா, இந்த நேரத்தில் நாங்கள் யாருக்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்தோம் அந்த பிள்ளைகள் அனைவரையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வருகைக்காக நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு அங்கத்தினரையும் இந்த நேரத்தில் பொற்பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய பிறப்பின் வருகையினுடைய ஆடம்பரமான விழா, கிறிஸ்து பிறப்பு பெருவிழா எங்கள் வாழ்க்கையிலே ஒரு சீரும் சிறப்புமாக ஒரு மாற்றத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடிய, வேற்றுமையிலிருந்து ஒற்றுமை கொடுக்கக்கூடிய, மன உளைச்சலிலிருந்து ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு ஆசீர்வாதம் மிக்க அந்த திருவிழாவாக எங்களுக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எந்த இயற்கையின் சீற்றங்களும், எந்த உயிர்கொள் நோய்களின் வழியாக எங்களுக்கு இந்த திரு நிகழ்வுகள், ஆசீர்வாதங்கள் தடைபடாமல் இருக்க வேண்டும் என்று இயேசுவே நேரத்தில் உங்களிடம் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, அன்பு தகப்பனே, உறவுகளை இழந்து உதவியின்றி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நல் உள்ளங்களையும் இந்த நேரத்தில் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கடந்த சில வாரங்களாக இந்த இயற்கையின் சீற்றத்திலே மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, உறங்க உறைவிடமின்றி தவித்துக் கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வெகு விரைவில் உம்முடைய ஆற்றலின் வல்லமையினால், உம்முடைய ஆவியின் ஏவுதலினால் எத்தனையோ பிள்ளைகளுக்கு நீர் நிறைவாக அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறதே, இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேடி சென்று உதவி செய்த அனைத்து நல்வுள்ளங்களையும் உன் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் தலையிட்டு இருக்கிறீர். அவர்களை மேன்மேலும் நீர் ஆசீர்வதித்து இன்னும் அவர்கள் உதவிக்கரங்களை நீட்டக்கூடிய நல்ல உடைய கருவிகளாக அவர்களுக்கு ஆற்றலையும் வல்லமையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் பொருளாதார வளர்ச்சியும் அந்த குடும்பத்தில் அந்த தனிப்பட்ட நபராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உடைய ஆற்றலை வல்லமை கொடுத்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்களையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, யாருக்கெல்லாம் நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம் அந்த பிள்ளைகள் அனைவரையும் உம்முடைய திருமுன்னிலையில் எடுத்து வருகிறோம். குறிப்பாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறேன். இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிரான்சிஸ் ஜனமா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மறந்து விடாதீர்கள். எங்களையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என் மருமகளையும் மறந்து விடாதீர்கள். அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். வேதத்திலே முதிர்ந்த வயதில் இருக்கிற தம்பதியருக்கு கூட குழந்தை பாக்கியம் கொடுத்தது போல எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுக்கும் மருமகளுக்கும் உடைய ஆசீர்வாதத்தின் வழியாக நாங்கள் குழந்தை பாக்கியம் பெற்று
அந்த குழந்தைகளை உங்களுடைய கரத்தில் எடுத்து வந்து ஒப்படைக்கக்கூடிய அந்த தெய்வீக ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பிள்ளைகளையும் அந்த குடும்பத்தையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதியும் தகப்பனே. இப்படி உதவிகளை தேடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உன் கரத்தில் அர்ப்பணிக்கிற பொழுது இயேசுவே நீரே உம்முடைய ஆவியின் வல்லமையை அந்த பிள்ளைகள் மீது நிறைவாக பொழிந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் நல்லதொரு வேலை வாய்ப்பையும் நல்லதொரு திருமண ஆசீர்வாதத்தையும், திருமணம் முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீரே எங்களுக்கு நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இயேசுவே. அப்பா, இந்த நேரத்தில் இது உடைய முன்னிலையில் மண்டியிட்டு இருக்கின்றது கெத்செமனே தியானத்தில் இருக்கின்ற குருக்கள் எங்களையும் எங்கள் பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பத்தையும் அவர்கள் மனைவி பிள்ளைகள் பேர குழந்தைகள் அனைவரையும் இந்த நேரத்திலும் கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் இயேசுவே. நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் சௌகரியமான வாழ்க்கையும் ஆசீர்வாதத்தையும் எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் எதுவும் அவர்களுக்கு தடைவிடாமல் உம்முடைய அன்பின் பாதையில் அவர்கள் கடந்து வந்து உமது அன்பின் சாட்சிகளாக அவர்களை வாழ செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கக்கூடிய நல்ல தகப்பனே, எங்களை அரவணைக்கக்கூடிய நல்ல இயேசுவே, உம்முடைய பிறப்பின் மகிழ்ச்சி இடையர்களுக்கு கொடுக்கப்பட்டது போல இது நாங்களும் அதே உம்முடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற தருணத்தில் எங்களை நீர் ஆசீர்வதித்து உமது அன்பின் கரத்தினால் எங்களை அரவணைத்து என்றும் நாங்கள் உம்முடைய அன்பின் பாதையில் பயணிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவன் ஆடுகின்றோம். ஆமென், ஆமென், ஆமென். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத புகழ்ச்சி என்றுமே மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே
உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மை மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.